ஹலோ காய்ஸ், இது உங்கள் கை தமிழ் அனிமே. இன்றைக்கி நாம் கெவன் கிராஃப்ட் மாஸ்டர் அனிமையோட 7th-10th வரைக்கும் எபிசோடு பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். அடுத்த சீனில் எல்லோரும் ஹீரோவோட குரூப்பை ரவுண்டு கட்டிடுறாங்க. அப்போ ஹீரோவோட குரூப்பில் இருக்க ஒருத்தர் ரெட்டு அட்டாக் பண்ண வர ஹீரோ அவங்கள அடித்து பறக்க விட்டுறான். எதுக்காக நீங்கள் 2 பேரும் எங்களை அட்டாக் பண்ணுறீங்க? உனக்கு ஒன்றமா புரியல? நீ தேவையில்லாமல் எங்களோட பிளானில் வந்து சிக்கிக்கிட்ட. அதனால தான் நீங்கள் கண்டிப்பாக சாக போகிறீங்க. எதுக்காக நீங்கள் எங்களை கொல்லணும்? அது எதுக்குன்னா அவங்க ஒன்றும் நகையை எடுத்துகிட்டு போகல, அதை ஜேடி பீஸை தூக்கிட்டு போகிறாங்க. அது உண்மை தானே? நீ ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டே அடங்குது. ஆனால் எனக்கு என்ன சந்தேகம்னா, ஆல்ரெடி அந்த ஜேடி பீஸ் உங்ககிட்ட தான் இருக்குது. அதை எதுக்கு எடுத்துகிட்டு போகணும்? இதில் எதுக்கு எங்களை இன்வால்வ் பண்ணுறீங்க? அது எதுக்குன்னா குயின் ஃபேமிலி ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபேமிலி. அதனால அந்த ஜேடை நீங்கள் தூக்கிட்டு போயிட்டீங்கன்னு கதையை சொல்ல போகிறான். அப்படியே 4 பேருக்குள்ளேயும் ஃபைட் நடக்குது. கடைசியாக ஹீரோ அந்த செக்யூரிட்டி கிட்ட இருந்த அந்த பாக்ஸை வாங்கி ஃபைட்டை ஸ்டாப் பண்ண சொல்கிறான். அதே மாதிரி எல்லோரும் ஃபைட்டை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்பா அவன் ரெட்டோட கழுத்தை பிடிச்சி அவனை அது கீழே போடுன்னு மிரட்டுறான். நீ மட்டும் அவளை எதுனா பண்ணனா இதை டிஸ்ட்ராய் பண்ணிடுன்னு ஹீரோ ஒரு பக்கம் மிரட்டுறான். அப்போ காருக்குள்ளே இருக்கிறவன் எல்லாரையும் ஸ்டாப் பண்ண சொல்கிறான். நம்ம திரும்பவும் மீட் பண்ணிட்டோம் லீட் அடிச்சு. சரி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் தரேன். எனக்கு ஒரு கார் வேணும்னு கேட்குறான். அதை கேட்டதான் அவன் ஒரு காரை கொடுத்துட்றான். எனக்கு அந்த பொண்ணு வேணும்னு ரெட்டாக சொல்கிறான். அதே மாதிரி ரெட்டாகவும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே 2 பேரும் கிளம்ப அப்போ பாஸ் எல்லாரையும் சிக்னல் கொடுக்குறான் அட்டாக் பண்ணுறதுக்கு. அப்படியே எல்லோரும் அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க ஹீரோ உடனே பொட்டியை மேலே தூக்கி போட்டு அங்கேருந்து ரெட்டை கூப்பிட்டு கீழே குதித்து தப்பிச்சு போயிடறான். அவங்கள கண்டுபிடிச்சி உயிரோடவோ இல்லை பணமாகவோ கொண்டு வாங்க. இதை கேட்ட எல்லோரும் அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்த சீனில் அந்த பாஸை தான் காட்டுறாங்க. எப்படியும் அந்த குயின் ஃபேமிலிக்கு தெரியாமல் இந்த ஜேடி பீஸை எடுத்துட்டேன். இந்த பிளானில் 2 சின்ன பசங்க குறுக்கிட்டாலும் நான் எப்படியோ சமாளிச்சிட்டேன். கடைசியாக எனக்கு வேண்டியதை கிடச்சி சின்ன பொட்டி ஓப்பன் பண்ணால் அவனுக்கு ஷாக்கு. ஏன்னா அங்கே லாலிபாப் வச்சு அனுப்பிச்சிருக்காங்க. இதை பார்த்து அவன் கோவப்பட அப்போ காரே வானத்தில் பறக்குது. அப்போ அந்த இடத்துக்கு ஒருத்தன் வரான். அவன் தன்னோட ஸ்வாடு மூலம் அந்த காரை டிஸ்ட்ராய் பண்ணிடுறான். அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் குயின் ஃபேமிலிக்கிட்ட இருந்து திருடுறதுக்கு. அப்போ அவன் அதை ஓப்பன் பண்ணி பார்த்து ஷாக் ஆகிறான். ஏன்னா அவங்களுக்கும் அதே லாலிபாப்பு தான். நான் கண்டிப்பாக அவனை கண்டுபிடிச்சி கொல்லாமல் விட மாட்டேன்னு கத்துறான். அடுத்த சீனில் ரெட்டையும் ஹீரோவையும் காட்டாங்க. எனக்கு இந்த இடம் சுத்தமாகவே பிடிக்கல. நம்ம அவங்க கையில் சாவறதுக்கு பதிலாக இந்த இடம் எவ்வளோ மேலானதுன்னு ரெட்டை சமாதானப்படுத்துகிறான். இந்த ஹீரோ லைன்ஸை ஸ்கேம் பாட்டுங்குது. என்னோட ஃபஸ்ட்டு மிஷனில் உயிரை விட்டுருப்பேன். எனக்கு மெரிட் பாயிண்ட்ஸும் கிடைக்கல, மணியும் கிடைக்கலன்னு வருத்தப்படுறான். அப்படியெல்லாம் கிடையாது. மிஷன்ஸ் எல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம ஏதோ தப்பான மிஷனுக்கு வந்துட்டோன்னு ரெட்டு சொல்கிறான். அப்போ இவங்களை தேடி அந்த குரூப்பே காரில் வருது. அவங்க கண்டிப்பாக நம்மளை பிடிக்காமல் விட மாட்டாங்க. அதனால் சரியான நேரம் வரும்போது இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம். அந்த நேரத்தில் ஹீரோவோட ஃபோனுக்கு இம்மோட்டல் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான். நான் இப்போ ரொம்ப அழகாக இருக்கேன். இம்மோட்டல் ஐலாண்டில் 33வது பேஸில் இருக்கேன். நான் காமெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஒழுங்காக டேரெக்டாக பாயிண்ட்டுக்கு வரான்னு ஹீரோ ஒரு பக்கம் கற்றுட்டே இருக்கான். இதை நான் பார்த்துக்கிறேன்னு ரெட்டி எழுந்து நிற்கேன். இந்த நேரத்தில் டிரைவர் ஆக்சிலேட்டர் அழுத்த நம்ம ரெட்டு பறந்து போய் வெளியே விட. ஆனால் ஹீரோ கையை பிடிச்சி காப்பாற்றிடுறான். தேவையில்லாமல் பேசிகிட்டே இருக்காமல் என்னோடய உயிரை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு இருக்கான். சரி, நான் உன்னை காப்பாற்றணும்னு சொல்கிறேன். அதே மாதிரி நிறைய பந்து மூலம் 3 காரை டேமேஜ் பண்ணிடுறான். உங்ககிட்ட டைமென்ஷன் பேசியிருக்கான்னு ரெண்டு ஆச்சரியப்படுறான். அந்த நேரத்தில் ஒரு பன்னிக்குட்டி அதை சாப்பிட்டுடுது. கடைசி ஹீரோக்கு ஒரு சிஸ்டரை வெப்பனாக தரான். இப்போ நம்ம ஃபைட் பண்ண வேண்டிய நேரம்னு ஹீரோ சொல்கிறான். அதே மாதிரி 2 பேரும் கீழே வந்துடுறாங்க. ஆனால் அவங்க கூட அந்த பன்னிக்குட்டியும் வந்துடுது. அப்படியே அவங்களுக்குள்ள ஃபைட் ஸ்டார்ட் ஆகிடுது. கடைசியாக ஹீரோ அவங்க 2 பேரையும் போட்டு தள்ளிடுறான். இது என்ன வகையான வெப்பன்? ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இதுவா? இதோட பேர் கோட் சீசர். அப்போ நம்ம ரெட்டுக்கு மிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு மெசேஜ் வருது. இந்த பக்கம் ஹீரோக்கு 500 மெரிட் பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இதனால் ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனால் ரெட்டு மிஷன் ஃபெயில் ஆகிடுச்சுன்னு ஹீரோ போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கா. அடுத்த சீனில் ஹீரோவையும் யூக்கியும் காட்டுறாங்க. அப்போ ஹீரோ என்கிட்ட ட்ரெஷர் இருக்குன்னு ஜேடி பீஸை எடுத்து தரான். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி தெரியுமான்னு கேட்கான். ஆனால் யூக்கிங் தெரியாதுன்னு சொல்லிடுறான். அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு ஒருத்தன் வரான். அதை பார்த்து யூக்கிங், நான் மன்னிச்சிருங்க, உங்களை சரியாக இன்வைட் பண்ணாதுக்குன்னு மன்னிப்பு கேட்குறான். ஆனால் அவன் நேராக ஹீரோ கிட்ட தான் வரான். நீ தான் புது அட்மீனா? உன்னோட பேர் தான் தாவோதீன். நம்ம ஹீரோவும் இருந்து மரியாதை செலுத்துறான். நான் தாவோதீன் இப்போ தான் வந்திருக்கான். அதனால் அவனுக்கு ரூல்ஸை பற்றி தெரியாது. அதனால் பார்த்து மன்னிச்சு விட்டுருங்க. ஆனால் அவன் கீழே முட்டி போட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கதறான். இதை பார்த்து 2 பேருக்கும் ஷாக்கு. நானும் என்னோடய ரேபிட்டும் ஒன்றா தான் வளர்ந்தீங்க. சொல்லப்போனால் அவள் என்னோடய ஸ்வீட் ஆர்ட். அந்த 3 கண்ணை என்னோடய ஸ்வீட் ஆர்ட்டை ஏதோ பண்ணிட்டான். அதனால் ஆன்சிஸ்டர் என் கூட வந்து உதவி பண்ணுங்கன்னு கதறான். இதை கட் பண்ணி அடுத்த சீனை காட்டுறாங்க. ஹீரோவும் ரெட்டும் ஆன்லைனில் சேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அலைன்ஸ் ஒரு மிஷனை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் கேட் அட்டாக்கை பற்றி. இதில் மாஸ்டர் கேப்சரும் ஆட்களும் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அப்போ ஹீரோவோட டோரை யாரோ தட்டுறாங்க. ஹீரோவும் போய் திறந்து பார்த்தா ஹீரோவோட அக்கா வந்திருக்காங்க. அக்கா, எதுக்காக வந்தீங்க? செக் பண்ண தான். என்ன செக்கிங்க? உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லை? அக்கா எதை பற்றி பேசுகிறாங்க? ஒரு வேளை ஸ்கூல்லேருந்து வெளியே துரத்தி விட்டதை பேசுகிறாங்களா? இல்லைக்கான்னு ஹீரோ சமாளிக்க வரேன். இங்கே பாரு, பிரேக்கப் ஆனதெல்லாம் சின்ன விஷயந்தான். அதனால் அதை பற்றி கவலைப்படாது. ஹீரோவும் என்ன பிரேக்கப் ஆனு ஷாக் ஆகிறான்.
இங்கே பாரு, நீ கொஞ்ச நாளாக சாப்பிடவும் இல்லை, தூங்கவும் இல்லை, எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே போட்டு வருத்தப்படுறேன். இதுக்கு பேர் பிரேக்கப் தானேன்னு ஹீரோவோட அக்கா தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஸ்கூலை விட்டு நிச்சயத்தை சொல்லாமல் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு ஒத்துக்கலாம். நான் உன்னோட உண்மையான அக்காவாக இல்லாமல் இருக்கலாம், இருந்தாலும் உன்னோட கஷ்டத்தை என்கிட்ட சொல்லணும், புரியுதா? நம்ம ஹீரோவும் ஒரு கதையை தட்டி வரும். ஒரு நைட்டு ஃபுல்லாக அவளுக்காக 2 டிக்கெட்டோட காத்திருந்தேன், ஆனால் அவள் வேற ஒரு பையனோட போயிட்டேன்னு ஆக்டிங்க போகிறான். சரி விடு, என்னோட கடை பக்கம் உன்னோட வயசில் சியூன்னு ஒரு பொண்ணு இருக்கா, வா நான் ஒன்று போய் அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு ஹீரோவை கூட்டிகிட்டு போயிடுறான். அடுத்த சீனில் அக்கா ஹீரோவை கூட்டிகிட்டு சியூ வீட்டுக்கு தான் வந்திருக்கான். அப்போ அக்கா ஹீரோ கிட்ட, என்னடா பண்ணுற, அமைதியாகவே இருக்க, சரி இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு போய் 2 பேரும் படத்துக்கு போயிட்டு வாங்கன்னு ஐடியா கொடுக்குறேன். அந்த நேரத்தில் ஒருத்தன் கதை உடச்சிக்கிட்டு உள்ளே வரான். என்ன நீங்கள் வாங்கின காசை பே பண்ணாமல் நல்ல லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கீங்க, எப்போ 1 லட்சத்தை கட்டுவீங்க, என்ன சொல்கிறீங்க, வாங்கினதே 20,000 தான், நீங்கள் 1 லட்சம் சொல்கிறீங்க. அப்போ அக்கா சியூ கிட்ட வந்து என்னாச்சுன்னு கேட்குறான். அப்படி நீங்கள் மட்டும் காசை கட்டலைன்னா உன்னையும் உன்னோட ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு போயிடும்னு மிரட்டுறான். அப்போ ஹீரோ அவன் கையை பிடிச்சி வாடா வெளியே போய் பேசிக்கலான்னு சொல்கிறான். அக்கா நீ கவலைப்படாத, நான் சீக்கிரமாக கணக்கை முடிச்சுட்டு வந்துடுறேன். அடுத்த சீனில் ஹீரோ எல்லாரையும் அடித்து பறக்க விட்டுறான். எல்லாரும் ஆளுக்கு ஒரு மூலையில் படுத்துட்டு இருக்காங்க. சரி சொல்லு, சியூன் கிட்டே எவ்வளோ காசு வாங்கினா? அவனும் 1 லட்சம்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ டோரா உடைச்சதுக்கு 52,000, டீ கப்புக்கு 31,000, அதே மாதிரி ஆப்பிளுக்கு 18,000, மொத்தம் 1,05,000 ரூபாய். மீதி இருக்க 1,000 ரூபாயோட மெடிக்கல் பேஸ்னு மிரட்டி அனுப்பி விட்டுறான். அவனும் அங்கேருந்து ஓடி போயிடறான். அடுத்த சீனில் இவங்க 2 பேரே தான் காட்டுறாங்க. நீ ஓகே தானே, நான் நல்லா தான் இருக்கேன், இனிமேல் அவங்க இங்கே வரமாட்டாங்க, நீங்கள் பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி, நான் அதுக்கப்புறம் அந்த பணத்தை கொடுத்துட்றேன். ஹீரோவும் வேணான்னு சொல்கிறான். ஆமாம், எதுக்காக நீங்கள் அவங்ககிட்ட பணம் வாங்கினீங்க? என்னோடய பிரதர் ஜியாங்குக்கு ஒரு புது வகையான நோய் வந்திருக்கு, அதை குணப்படுத்த தான் அவங்ககிட்ட கடன் வாங்கினான், ஆனால் அந்த நோய் குணப்படுத்தவே முடியல. அப்போ அந்த இடத்துல சியோட அண்ணன் அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோ அவனை பிடிச்சி தடுத்துட்றான். அதுக்கப்புறம் அவன் 2 பொண்ணுங்களையும் அட்டாக் பண்ண போக ஹீரோ அவனை அடித்து மயக்கம் போட வச்சிடான். ஆனால் அவங்களுக்கு என்னாச்சு? சியோ அவர் மயக்கத்தில் தான் இருக்கார், அவருக்கு என்ன ஆகலை. இதை பார்க்கும்போது நோய் மாதிரி தெரியல, ஏதோ பாய்சன் அட்டாக் பண்ண மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோவும் இதை யோசிச்சுட்டு நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அடுத்த சீனில் ஹீரோ ரீசைக்கிள் ஏரியாவுக்கு தான் வந்திருக்கான். என்னாச்சு, ஏதோ தீவிரமாக தேடுற? ஆமாம், பாய்சனை க்யூர் பண்ணுற பில்ஸ் இங்கே, அதுவாக இந்த பண்ணி சாப்பிட்டுச்சுன்னு யூகின்னு சொல்கிறேன். அடுத்த சீனில் ஹீரோ அந்த பில்லை எடுத்துகிட்டு வந்து சீக்கிட்ட தான் கொடுக்குறான். அவரும் அவங்க அண்ணனுக்கு கொடுக்குறான். அவனும் அதை சாப்பிட்டு செத்து போன மாதிரி ஆக இதை பார்த்து எல்லாருக்கும் ஷாக்கு. ஆனால் கடைசியில் அவன் அந்த பாய்சனெல்லாம் போய் நார்மலாக மாறிடுறான். இதை பார்த்து சிஇஓ ரொம்ப சந்தோஷப்படுறான். இதுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்ல போகிறேன்னு ஹீரோ கிட்ட வந்து நிற்க, இதை யூஸ் பண்ணி அக்கா 2 பேரும் ஏன் ஒருத்தர் புரிஞ்சிக்க கூடாதுன்னு கேட்குறான். ஏன்னா இது பண்ணி வாசனை அடிக்குது. நான் ஒரு பக்கம் கேட்குறான், இந்த பேச்சை டைவெர்ட் பண்ண இந்த பாய்சன் உங்களுக்கு எப்படி அட்டாக் ஆச்சுன்னு கேட்குறான். அது ஒரு நாள் நான் வீட்டுக்கு வரும்போது ஒரு பூனை எனக்கு கடிச்சிருச்சு, அப்பிலேருந்து தானே இப்படி ஆகிட்டேன். அடுத்த சீனில் ஒரு இடத்த தான் காட்டுறாங்க. அங்கே இருக்கிறவங்க ஒரு பாய்சன் மூலம் பூனையை வெறி பிடிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. இதை கட் பண்ணி அடுத்த சீனில் ஹீரோவையும் யூகிங்கையும் காட்டுறாங்க. அப்போ யூகிங் சொல்கிறான், வாரியத்தை 3 டைப்பாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு சென்த் டைப்பு, செகண்ட் எலமெண்ட் கண்ட்ரோல் டைப்பு, தேர்டு ஃபிசிக்கல் போஸ்ட் டைப்பு. போதும் பேசுகிறத நிறுத்திட்டு வந்து எனக்கு பொருளை கண்டுபிடிச்சிதா? அவளும் என்ன பொருள்னு கேட்குறான். அது எனக்கு லக்கி சேமையும் ப்ரொடெக்ஷனையும் தரணும்னு கேட்குறான். அப்போ ஹீரோ ஒரு பந்து மாதிரி எடுத்துகிட்டு இது என்னன்னு கேட்குறான். இதோட பேர் பேசிங் பேரர், அதுவும் இது ஏன்சன் காலத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, அதனால் இது வேஸ்ட்டுன்னு தூக்கி போட்டுறான். ஆனால் ஹீரோ இது எனக்கு வேணும்னு போய் கேட்சி பிடிச்சிடறான். சரி எடுத்துகிட்டு போன்னு யூகிங்கும் சொல்லிடுறான். அடுத்த சீனில் ஹீரோ கான்சர்ட் நடக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கான். அங்கே பார்த்தா எல்லோரும் லூவோ லின்லின்னு கத்திட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல லூவோ லின்லி இவ்வளோ பாப்புலராக இருப்பாங்கன்னு. அப்போ ஹீரோட கையை யாரோ வந்து பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். சாவா, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஃபஸ்ட் டைம் உங்க கூட கான்சர்ட் வந்திருக்கேன். இதை கேட்டதை ஹீரோ அவனை பிடிச்சி தள்ளி விட்டுறான். எப்படி இருந்துச்சு என்னோடய வார்த்தைகள்? இன்னிலேருந்து நம்ம 2 பேரும் பிரதர்ஸ்ன்னு ஒரு மாதிரியாக பண்ணிகிட்டு இருக்கான். அது ஹீரோ அடுத்த லைஃப்பில் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் பேச போயிடறான். ரெட் தான் ஃபோன் பண்ணியிருக்கான். எனக்கு ஸ்ட்ரே கேட்டை பற்றி தகவல் தெரிஞ்சிருக்கு. அதுங்க எப்போவுமே பக்கம் இருக்க ஃபேக்ட்ரியில் தான் ஒன்றா கொடுதுங்க. ஹீரோவும் எந்த ஃபேக்ட்ரின்னு கேட்குறான். அது சானியா கேட் ஃபுட் ஃபேக்ட்ரி தான். ஹீரோவும் இந்த பேரை எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னு யோசிச்சு பார்க்குறான். சரி இப்போ நீ எங்கே இருக்க, கான்சர்ட் வேறு ஆரம்பிக்கும் போது கவலைப்படாத, நான் சீக்கிரமாக வந்துடுன்னு போனை வச்சிடுறான். அடுத்த சீனில் அந்த லூவல் இந்தியா தான் காட்டுறாங்க. எல்லோரும் லூவல் நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு பாட போக இந்த பொண்ணு கால் கிட்ட ஸ்ட்ரே கேட் இருக்குது. இதை பார்த்ததும் கத்திடுறா. அப்போ அந்த இடத்துக்கு மேலே ஒருத்தன் நிச்சு பேசிகிட்டு இருக்கான். போங்க என்னோட பொண்ணுங்களே, போய் உங்களோட சாப்பாடை எடுத்துக்கோங்க, உங்களோட பவரை காட்டுங்கன்னு கொடூரமாக பேசிகிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல ஒரு கேட்டு மட்டும் இல்லை, அதேமாதிரி நிறைய கேட்டு இருக்குது. இது எல்லாமே இவங்களை நோக்கி வருது. இதை பார்த்த ஹீரோ இதை பார்க்குறதுக்கு அவனை மாதிரி இருக்குன்னு யோசிச்சு பார்க்குறான். அப்போ தான் ஹீரோ போஸ்டராக பார்க்குறான். இந்த கான்சர்ட்டை நடத்துகிறவங்களே சானியா கேட் ஃபுட் ஃபேக்ட்ரி தான். இந்த பக்கம் பாடி கேட்ஸ் என்ன தான் ஷூட் பண்ணாலும் அதுக்கு எதுவுமே ஆகலை. அதுக்கு பதிலாக அது கடிச்சு கொள்ளுது. இதை பார்த்த மக்கள் எல்லாம் பயந்து ஓடுறாங்க. அப்போ ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட இதை வச்சுக்க உன்னை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறான். இந்த பக்கம் அந்த கேட் எல்லாரையும் கொண்டுட்டு லூவல் கிட்ட வருது. அந்த நேரத்தில் ஹீரோ வந்து அவளை சேவ் பண்ணிடுறான்.
அப்போ மேலே இருக்கவன் ஹீரோ அலையன்ஸ்லேருந்து வந்துட்டாங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் எல்லா கேட்டையும் ஹீரோவை கொல்ல ஆர்டர் கொடுக்குறான். இந்த பக்கம் என்னை காப்பாற்றுங்கன்னு ஹீரோட ஃப்ரெண்டு ஓடிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் வசமாக மாட்டிக்கான். அப்படியே எல்லா கேட்டையும் அவனை கடிக்க ஆரம்பிச்சிடுது. இந்த பக்கம் ஹீரோ கேட் கூட ஃபைட் பண்ணிட்டே இருக்கான். இருந்தாலும் ஹீரோ மேலே 4-5 கோடு போட்டுடுது. அப்படியே எல்லா கேட்டும் பின்னாடி போயிடுது. அப்போ அந்த கேட் கண்ட்ரோல் பண்ணுறவன் உன்னோட கதை முடிய போகுதுன்னு சொல்கிறான். அதே மாதிரி எல்லா கேட்டும் ஹீரோ அட்டாக் பண்ண வர ஆனால் அதுக்குள்ளே புதுசாக ஒருத்தன் வந்து எல்லா கேட்டையும் அடித்து பறக்க விட்டுறான். கடைசி அது யாருன்னு பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். இப்போ வாங்கடா பார்த்துக்கலான்னு சொல்கிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். நம்ம அடுத்த எபிசோடில் சந்திப்போம். பாய் கைஸ்.